எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். மீண்டுமாக 3வது வருஷம் தொடர்ந்து உங்களை இந்த நாள்ல காணும்படியாக செய்த தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுதேன். உங்களை எல்லாரையும் காணும்படி தேவன் நமக்கு கிருபை செஞ்சிருக்கார். ஒருவர் முகமுகமாய் பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கார். நம்ம கூட போன வருஷம் இருந்த அநேக நம்ம சகோதர சகோதரிகள் நம்மை விட்டு சொல்லாமலேயே எதிர்பார்க்காமலேயே என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இப்பதானே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லும், காணாம போயிட்டாங்க. பார்க்க முடியாத இடங்கள், நம்ம மரித்து போனாதான் பார்க்க முடியும், அப்படிப்பட்ட இடத்துக்கு போயிட்டாங்க. மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்கிறவர்களும் துதிக்க முடியாது. நம்மளை துதிக்கிறது கர்த்தர் வச்சிருக்காரு, காணும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதனால கர்த்தருக்கு நன்றியோட நம்ம அந்த நேரத்துல இருப்போம். இந்த சபைக்கு என்ன செய்தி வேணுமோ அந்த காரியத்தை தேவன் நம்ம மத்தியில நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக தேவன் பேசுவார். அதனால அவரை நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்போம், அவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை தேவனாகிய இயேசுவுக்கே உண்டாவதாக. கர்த்தரை நம்ம நல்லா அழகா பாடணும். நல்ல ஒரு பவனி போயிட்டு வந்தோம், நல்ல சர்ப்பத்தெல்லாம் குடிச்சோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப வெயில் நேரமா களைப்பா இருந்தா கூட கர்த்தர் சமூகத்துல வாஞ்சையோடு என்னோட பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி வந்திருக்கோம். அவர் முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். எந்த மூலம் பேசும் இயேசுவே, எங்களை இரத்தத்தில் வைத்திடும் மாமே. எந்த மூலம் பேசும் இயேசுவே, எங்களை இரத்தத்தில் வைத்திடும் மாமே. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. ஒளியானது என்றும் அனிதராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. செடியே உம்மில் நிலைத்திருந்து கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். நாம் இது தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 19வது அதிகாரம் 38வது வசனம். மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். நம்ம பார்க்கறதுதான், மிகுந்த சத்தத்தோடு தேவனை நாம் புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்து ஸ்தோத்தரித்தார்கள். மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். இது நாமும் எதற்கு அழைக்கப்பட்டோம்? இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்கு ஏற்படுத்தியிருக்காராம்? ஆண்டவரே துதியை சொல்லி வருவதற்கு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல இருந்து போகும்போது நம்மளது ஆவிக்குரிய நிலைமை, எல்லா நிலைமையும்
ஆவி, ஆத்மா, சரீரம் வந்த மாதிரியே திரும்பி போகக்கூடாது. நம்ம நல்லா அப்லிஃப்ட் ஆகி உயர்த்தப்பட்டவர்களாக நாம் என்ன செய்யணும்? இந்த இடத்த விட்டு நம்ம சந்தோஷமா நம்ம திரும்பி போவோம். தேவனை மிகுந்த சத்தத்தோடு போடுகிறார். இன்னைக்கு நம்ம எதை குருத்தோலை ஞாயிறு பவனிய நம்ம என்ன செய்துகிட்டு இருக்கோம்? அவருடைய பாடு மரணத்துக்கு முந்தின நாள் இந்த வெள்ளிக்கிழமை அவருடைய பாடு மரணத்தை தியானிக்க போறோம் 3 மணி நேரம். அதற்கு முன்பாக என்ன நடந்ததோ அந்த சண்டே அந்த ஓய்வு நாள்ல அதை தான் தியானிக்கும். இந்த ஓசன்னா இந்த குருத்தோலை இந்த 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 ஞாயிறை பற்றி பார்த்தோம்னா மத்தேயு 21வது அதிகாரம், மார்க்கு 11வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரம், 3 அதிகாரத்திலையும் நம்ம இதை பற்றி தெளிவா பார்ப்போம். இதை பார்க்கும்போது இதுக்கு முந்தின அதிகாரத்தை சேர்த்து வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கு. இங்க டைம் கிடைச்சுன்னா நீங்க மத்தியானம் போய் வாசித்து தியானிங்க. உங்க கூட ஆண்டவர் பேசுவார். இந்த பிள்ளைகள்லாம் மற்ற இடங்கள்லாம் இப்படி பார்க்கவே முடியல. குட்டி பிள்ளைகள் கூட பைபிளை எடுத்து நோட்ஸ் எழுதுறது இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அறிகுறியை காட்டுது. நம்ம கர்த்தர் நமக்கு நிறைய பேசுதாரு, இங்க இருக்க ஒவ்வொருவரோடும் பேசுதாரு. நம்ம அதை உடனே சின்ன வசனமா இருந்தா கூட அதை என்ன செய்ய வேண்டும்? அதை எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எழுதி எழுதி தூர போட்டுறக்கூடாது. ஒரு நல்ல டைரி வாங்கிக்கிடுங்க. அந்த டைரியில எழுதி தேதி போட்டு அந்த வசனத்தை மட்டும் கூட குறிச்சு வைங்க. அது உங்களோட பேசும், உங்களை எங்கேயோ கொண்டு போகும். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் தேவ நாமத்தை ப்ரொபகண்டா பண்ணதுக்கு, அது புகழ்ந்து போற்றி அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்கு தான் அழைச்சிட்டார். இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். போவாங்க, சொல்லுவாங்க, வருவாங்க. நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரையும் சீஷராக்குங்கன்னு சொல்றாரு. உங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்திய வசனத்தை என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையாய் பிரசங்கணும். நான் ஒரு டீச்சர் தான் இல்லையா? அதை கேட்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, தயவு செய்து தூங்காதங்க. தூக்கம் எதனால வருது தெரியுமா? சொல்லுங்க, தூக்கம் எதனால வருது? தொல்லைகளின் திரட்சினால சொப்பனை வரும். தூக்கம் எதனால வருது? மிகுந்த துக்கம் வந்துட்டுனா தூக்கம் வரும். எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா 22 அதிகாரம் 45ஆம் வசனம். துக்கம் வந்தாலும் தூக்கம் வந்துடும். இப்ப நம்ம பார்க்க போறதுதான் துக்க ஆவி நம்மை விட்டு முற்றிலுமாய் விலக்கப்பட்டு இன்னைக்கு நிரந்தர தீர்வு சாத்தானுக்கு அந்த அடியில போடப்படும். துக்கத்தின் மேல ஒரு அடியை போடணும். வாசிங்கப்பா. பாருங்க, 3 பேரை ஸ்பெஷலா சூஸ் பண்ணிட்டு போறாரு. அன்னைக்கு வந்த பிரசங்கம் வேற, ஆனா இது வருது, இதை வாங்கிக்கிடுங்க. அவங்க எதுக்கு போறாங்க? மலையில போய் எல்லாரும் கைவிட்டாங்க. கூட உள்ள சீஷன் அவரை காட்டி கொடுத்துட்டா, முத்தத்தினால காட்டி கொடுத்தாச்சு. அதுக்கு முந்தின நாள் போறாரு. அந்த காட்டி கொடுக்கறதெல்லாம் நடக்கும் போது எல்லாரும் விட்டாச்சு. 3 பேரை செலக்ட் பண்ணுறாரு. எப்பவும் அவங்க கூட இருக்கு. சீஷர்களை தெரிந்தெடுக்கும் போது எப்பவும் தான் கூட இருக்கிறதுக்கு தான் முதல் பாயிண்ட் தெரிந்தெடுத்தாரு. அவங்கள பிரதானமா எடுத்து மலையில கூட்டிட்டு போய் ஜோம் பண்ண போறாரு. இவருக்கு ரத்தத்தின் பெருந்துளிகளா வேர்வெல்லாம் வடியுது. அவருக்கு தேவாதி தேவன் மனுஷர்கிட்ட எப்ப எனக்கு கொஞ்சம் உதவி செய்ப்பா, எனக்கு கூட கொஞ்சம் ஜோம் பண்ணுப்பா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், மனுஷரா பேசுதார். நம்ம லேசா பேசியிருக்கோம். 3 உலக, அதாவது இந்த நமக்கு வரப்போற எல்லாருடைய நமக்காக இன்னைக்கு நம்ம எப்பவும் தான் பிறந்திருக்கோம். இன்னும் பிறக்க போகுது பிள்ளை, இன்னும் ஜெனரேஷன் இருக்க போகுது. எல்லாருடைய பாவத்தையும் தூக்கி மேல தூக்கி சமக்கார தாங்க முடியாத ஒரு நேரத்துல ஹெல்ப் பண்ண கூட்டிட்டு போறாரு. அவங்களுக்கு என்ன வந்திருக்கு? துக்கம், கவலை, துயரம். துக்கத்தினாலே தூக்கம் தூங்கினாங்களாம். கடைசியில அவங்கள வச்சு அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு. கட்டாய மனுஷனுக்கு கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். கட்டாயமா நம்ம தூங்கணும். தூங்க வேண்டாம் இல்லை. தேவ சமூகத்துல வந்தா மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்து ஸ்தோத்தரிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷை
பேச முடியுமே. ஆனா ஆலயத்துக்கு வந்த நேரத்திலிருந்து போற வரைக்கும் நல்லா மனசுக்குள்ள அந்நிய பாஷைய பேசிக்கிட்டே இருக்கணும். தேவ வெளிப்பாடு வந்து கொண்டே இருக்கும். அந்நிய பாஷை பெறல அப்படின்னா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு மூலமாய் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே என்ன செய்யணும்? இருக்கணும். ஸ்தோத்திரம் தான் நமது வாழ்க்கையின் சூத்திரம். நிச்சயமா சொல்றேன், என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்க முடியுமா? செய்ய முடியுது. கொஞ்ச நேரம் விட்டுட்டா கூட மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாருன்னா உள்ளத்துல ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்து நான் இந்தியாவுக்கு ஜோம் பண்ணேன், அவருக்கு ஜோம் பண்ணேன், இவனுக்கு ஜோம் பண்ணேன். அந்த பிசாசு என்ன பண்ணுதுன்னா நம்ம இருதயத்தை கவனிக்கிறத விட்டுட்டு சுத்தி எல்லாத்தையும் பார்க்க வைக்கும். ஒரு மனுஷன் சரியானா, இதுக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. குட்டி பிள்ளைகள்லாம் ஆர்வமா இருக்கீங்க இல்லையா? ஒரு பையன் இருந்தானா, ரொம்ப துருதுருன்னு இருப்பான், தொந்தரவு பண்ணுவான். அவங்க அப்பா பெரிய சயின்டிஸ்ட், அவர் நல்லா அப்படி ஃபுல்லி கான்சென்ட்ரேஷனோட வேலை பார்க்கணும், பார்க்கவே விட மாட்டான். 5 நிமிஷத்துல வந்து புழு புழு புழுன்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பான். உடனே அவங்க அப்பா பார்த்தாரு, ஒரு படத்தை தூக்கி கிளி கிளி கிளின்னு கிழிச்சு கையில கொடுத்து, இந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பக்கத்துல நாட்டுல அடுத்த ஒரு பக்கத்துல என்னது இருக்கும்? எல்லா உலகத்தின் எல்லா நாடுகளும் இருக்கும். உடனே ஒரு அட்லஸ கையில கொடுத்து இதே மாதிரி எல்லாம் நல்ல துண்டு துண்டா கிழிச்சு போட்டார். கிழிச்சு ஒட்டு, எப்படியும் 1 மணி நேரம் ஆகுவேன் கண்டுபிடிச்சு ஒட்டுது. சரி நம்ம 1 மணி நேரத்துல வேலை பார்த்துருவோம்னு பார்த்தா 5 நிமிஷத்துல கதவை தட்டுதான். டேய், எப்படிடா உலகத்தை முழுத்தையும் சரியாக்குனேன், எப்படிடா அந்த கரெக்டா கொண்டு வந்து நிக்கான், உலகத்தையே காட்டுதான். நான் பார்த்தா அப்பன் சொன்னான், அப்பா நீங்க இப்படி கிழிக்கும் போது நான் அடுத்த பக்கத்தை பார்த்தேன், அங்க ஒரு அழகான மனுஷன் படம் இருந்தது. உடனே நான் என்ன சொன்னேன், மனுஷனை சரியாக்குனேன், உலகம் சரியாயிடுச்சு. இன்னைக்கு இதேதான். இன்னைக்கு நம்ம இண்டிவிஜுவலா எதுக்கு ஞாபகம் வரும், நான் இதை பெருத்தக்க வாக்கியமாவே எடுக்கல, வேற இருக்கிறது கொண்டு வந்தேன், ஞாபகம் வருது. இன்னைக்கு நம்ம தனியா நம்மளை சரியாக்கிட்டோம்னா உலகம் சரியாயிரும். கடவுள் சொன்னார், உன் கண்ணுல இருக்கு உத்தரத்தை பார்க்காம அடுத்தவன் கண்ணுல இருக்க திரும்ப பெருசாக்கி 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 அப்பா நீ காட்டுத, நீ சரியாகு, உன்னைய பாருங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்தோம்னா வாயில ஒருத்தரையும் உண்மையில குறை சொல்ல மாட்டோம். மற்றவங்க என்னதெல்லாமோ வாயை திறந்து திறந்து பேசுதோமே, நம்ம செய்யாம இருக்கோமா? நம்மளை பார்த்தோம்னா அந்த துதிக்க ஆரம்பிக்கும் போதுதான், நான் அந்த அனுபவத்தினால நான் சொல்றேன், துதிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஏதோ நம்மளை கவலை நெருக்குதா, என்னதோ நம்மளை ஏதோ பண்ணுதா, துதிக்க ஆண்டவரே எனக்கு இது ஒண்ணுதான் தெரியும். துதிச்சு பாருங்க, நம்ம சரியாயிருவோம், பக்கத்துல உள்ளவங்க சரியாயிருவாங்க, எல்லாம் என்ன செஞ்சிரும், சரியாயிரும். சில கடந்த வாரத்துல ஒரு மனுஷரை சந்திச்சேன், தவறு அவங்க மேல, சரியா? ஆனா அவங்களுக்கு போன் போட்டு இந்த தவறை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவரை தவிர அத்தனை பேர் மேலையும் குறை பேசுறாரு. சார் நம்ம காரியம் ஆகணும், இதுதான் தவறு, இப்படி சரி பண்ணுங்கன்னு போன வச்சுட்டேன், சரியா? பரீட்சை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ தன்னது தவறை விட்டுட்டு, எனக்குதான் என்னடா இவ்வளவு படிச்சிருக்காங்க, தவறு ஃபுல்லா ஒரு மேலதான் இருக்கு, தன்னை விட்டுட்டு நீங்க அப்படி செஞ்சிருக்கலாம், நீங்க இதை பண்ணியிருந்தா அதை பார்த்துருக்கலாம், பண்ண நேரம் இல்லை, நேரம் ஆயிட்டு, உள்ள போகணும், சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன். இது எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தது. நாமும் அநேக நேரம் ஏதாவது ஒண்ணுனா என்ன தப்பு நடந்தாலும் சரி, ஆமா என் மேல தப்பு தான் ஒத்துக்கிடுங்க, ஒத்துட்டு என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இது எவ்வளவுதான் இருக்குது, எனக்கு பிள்ளை திருந்தலையா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காரியங்கள் சரியா இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடன் மேல கடன், வட்டி மேல வட்டி போய்கிட்டே இருக்கா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நோய் மேல நோய் வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் அறிக்கை பண்ணுதோம், நோய்ங்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். துக்கம் ஒருபோதும் தொண்டைய அடைக்க இடம் கொடுக்கப்படாது.
தொண்டையில துதி வந்துன்னா துக்கம் என்ன செய்யாது, அழைக்காது. துக்கம் இருப்பதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், தூங்குறோம். தூக்கத்துக்கு காரணம் துக்கம். வேத வசனத்தின் அடிப்படையில தான் பார்க்கும். துக்கத்தினாலே நித்திரை பண்ணாங்களா, அவங்களுக்கு என்னப்பா துக்கம்? அவருதான் சிலுவையில அறையப்பட போறாரு, 1000 தடவை சொல்லிக்கிட்டே இருக்காரு, என்னை இப்படி பிடிச்சிட்டு போயிருவாங்க, என்னை அடிப்பாங்க, நான் 3ஆம் நாள் எழுந்துவேன், வாப்பா ஜோமனை போவோம், கூட்டிட்டு போயிருக்காரு. 1 மணி நேரமாவது விழித்திருந்து 1 மணி நேரமாவதுன்னு கேட்காரு. நம்ம இத்தனை பேர் இன்னைக்கு 1 மணி நேரம் காலையில ஜோம் கை தூக்க சொல்லல. ஏசு எப்படி ஜோம் பண்ணாராம்? விடிய விடிய ஜோம் பண்ணாராம், அதிகாலையில எழும்பி ஜோம் பண்ணாராம். ஜெபத்தின் விளைவு என்ன? என்ன நடந்தது? திரளான கூட்டம் எப்பொழுதும் இயேசுவ சூழ்ந்து இருந்தது. சாப்பிட நேரம் இருந்ததா? அவருக்கு சாப்பிட நேரம் இருந்ததா? சாப்பிட கூட விடல. மிகுந்த பசி உண்டாயிடுச்சுன்னு பார்க்க, அப்பதான் அத்திமரத்தை போய் பார்க்காரு. ஏன் மிகுந்த பசி? அவருக்கு சாப்பிட நேரம் இல்லை. அது யோவான் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும். அந்த அவாட்ட போய் பேசிட்டே இருப்பாரு, அதுலயே என் வயிறு நிறைஞ்சிட்டு அப்படின்பாரு. இவங்க சாப்பாடு வாங்க உள்ள போவாங்க, எனக்கு நிறைஞ்சிட்டுங்க. அவர் தனிமையா இருந்த மாதிரியே பார்க்க முடியல. 12 பேரை எடுத்தாரு, பிற காணா குறைக்கு 70 பேரை கூப்பிட்டு வச்சிருந்தாரு. எப்போ பார்த்தாலும் அவரை தனியாவே யாரும் இருக்க விட மாட்டாங்க. இவர் என்ன செய்வார், பிச்சு புடுங்கி தனியா போவார். போய் ராத்திரி முழுவதும் ஜெபம், காலையில வந்தா ஜெபம், எழுப்பி ஜெபம் பண்ணிட்டு வருவாரு. அதிகாலையில் ஜனக்கூட்டம் என்ன செஞ்சிரும், சூழ்ந்துரும். எந்த காலத்துல 5000 3000 வந்து காலம், எந்த காலம்? உலகத்திலே ஒரு லட்சக்கணக்கானவங்க இருந்தாங்களா எனக்கு தெரியல, ஆயிரக்கணக்கானவங்க இருந்தாங்களா, அப்படி கொஞ்சம் ஜனக்கூட்டம் இருக்கிறதுலே 5000 வந்துச்சு. இப்ப கோடிக்கணக்கான கூட்டம் இருக்கு. அப்ப இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேடி எத்தனை பேர் தேடி வரணும்? அதிகாலையில கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்மளை தேடணும். போன்ல நமக்கு 1 கோடி போன் என்ன செஞ்சிருக்கணும், மிஸ்டு கால்ல கிடக்கணும். அப்படியா இல்லையா? இந்த உலகத்துல வச்சுட்டு போகும்போது என்ன சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை நான் தானும் செய்வான். நம்மளை அழைச்சது எதுக்குதான்? அவர் செஞ்ச மாதிரி நீங்களும் நானும் கிரிய செய்யணும்னு தானே வச்சுட்டு போனார். இன்னைக்கு நான் செய்தேனா? நான் என்னைக்கு சேர்த்துதான் செய்தேனா? நம்ம துக்கத்தினால தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்மால செய்ய முடியுமா? இது ஒரு வகையான பிசாசின் ஆவி. நம்மளை துக்கப்படுத்தி, நம்மளை தூங்க வச்சு, தாளாட்டி, நம்ம வாழ்க்கை அப்படியே கொண்டு போய் நம்மளை நித்திய நித்திரைக்குள்ள கொண்டு போய், நான் முதலே சொன்னேன், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கிறவர்களும் தேவனை துதிக்கவே முடியாது. ஜீவன் இருக்கிறதுக்கு எதுக்குதான்? துதிக்கத்தான் ஜீவன். துதிச்சுக்கிட்டே இருப்போம். அவர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எல்லாரையும் தொட முடியாது. அவன் யார தெளிந்த புத்தி இல்லாம இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும், ஈஸியா வந்துருவான். வர முடியுமா? ஏய் சொன்னோன்னா கோபம் வருது, நான் ஏசப்பா பிள்ளை, அவனுடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கேன், என்கிட்ட பிள்ளையே வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரே பேதுருவை பார்த்து உன் மேல என் சபையை கட்டுவேங்காரு. அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? அப்பாலே போ பிசாசு. யார பார்த்து சொல்றாரு? இந்த மேலதான் சபையை கட்டுவேங்காரு. அடுத்த வசனத்துல ஓடிப்போ, அப்பாலே போ பிசாசு. அவன் அது அவனை பார்த்தே பிசாசுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். துதித்தலும் தவித்தலும் ஒரே வாயிலிருந்து வரும். என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது, என் சகோதரியே இப்படி இருக்க ஆகாது. இப்ப மாதிரி விழிச்சுக்கிடுங்க. ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்கணும்னா யாரு கூட தான் இருக்கோமா? செத்த கூட்டத்துல இருக்கோமா?
தூங்குனோம்னா யார் கூட்டத்துல இருக்கோம்? செத்த கூட்டத்துல இருக்கோம். தெளிவா இருக்கு எபேசியர்ல. ஆகையால் தூங்குகிற நீ 5 அதிகாரத்துல இருக்கு, விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். எழும்பக்கூடியது யாருதான் எழும்பணும்? உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை. கையவாறு கட்டுவோமா? எழுப்புவோம். ஒரே நாள் எழுப்ப முடியாது, ஆண்டவர் உதவி செய்வார். விசேஷித்த கிருபையை ஊற்றுவார். உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழி நாள் வரை உழைத்திடுவோம். உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழி நாள் வரை உழைத்திடுவோம். சரிதானா? உற்சாகம் வந்துட்டா? உற்சாகம் இருக்கலாம், அல்லேலியா சொல்லலாமா? என் நேரமும் முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷம் தான் இருக்கு. நான் வந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய வார்த்தை வேற. சரி, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு போனா போ. சரி, ஆக நம்ம தூங்குகிற நாம் எச்சரிக்கையோட இருப்போம். தூங்குத நேரம், பெட்ல போட்டு படுத்து தூங்குத நேரம், இங்க வார நேரம் அல்ல, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு எப்படி ஆராதிக்கிறது? நான் வந்து நினைப்பேன், நல்ல எவ்வளவு கையை தட்ட முடியுமோ கையை பிசிக்கல் கையை தட்ட முடியுமோ அவர்கள் கையை தட்டுங்கள், கையை கொட்டி பாடுங்க. சகல ஜனங்களே கொட்டி பாடுனா ஓசை உள்ள கைத்தாளம்ங்க. அப்போ கையே என்ன செஞ்சிரும்? வலிக்கும், செவந்துரும். அப்படிதான் பாட சொல்லுதார். இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம கையை தட்டிக்கிட்டே இருந்தோம்னா என்ன நடக்குமா? இருதயம்லாம் நல்ல வேலை பார்க்கும். அவரு அப்படி சொல்லல, நேரடியா சொல்லாம சுகத்தோட இருப்போம். வயசு முதிர் வயசாவே ஆகாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து என்ன செய்வாங்களாம்? எழும்புவாங்களாம். அப்ப என்ன செய்யணும்? 103ஆம் சங்கீதம் தானே, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போல ஆகும், நீ என்னும் இளமையாகவே இருப்பாய். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்னப்பா? என்னுடையதே நம்ம இந்த கதை வாசிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். முந்தின அதிகாரம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனத்துக்கு மத்தேயு 21, மார்க் 11, லூக்கா 19. அதுல முந்தின அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த காலையில 6 மணிக்கே எழும்பி வேலைக்கு அமர்த்துதான், அவங்க பேசி அமர்த்துதான். ஒரு பணம் என்று 12 மணிக்கு கூப்பிடுதான், சாயங்காலம் 3 மணிக்கும் கூப்பிடுதான், சாயங்காலம் 6 மணிக்கு ஆட்களை கூப்பிடுதான். எல்லாத்துக்கும் ஒரு பணம் கொடுத்தான். அப்ப முதல்ல வந்தவங்களுக்கு 6 மணிக்கு வந்தவனுக்கே ஒரு பணத்தை கொடுத்தாச்சு. இப்ப நம்ம இதுல பார்த்தா இப்ப கொத்தனார் கூலி 1000 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. அப்ப நம்ம காலையில இருந்து வந்திருக்கோம். அப்பா எத்தனை ரூபா? நம்மளுக்கு ஒரு 5000 ரூபாய் தருவாரா இருக்கும் கணக்கு போட்டு. அதே 1000 தான், அதே ஒரு பணம் தான் கொடுத்தாரு. அப்ப இவங்க கேட்காங்க, முறுமுறுக்காங்க. அப்ப சொன்னாரு, என்னது, என் பணத்தை எனக்கு இஷ்டமானபடி கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? அதனால நம்ம கேட்டோம்னா, நான் வரும் அளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? நீங்க கேட்கீங்க, ஆண்டவரே நான் வந்து 1000 வருஷம் முத்துசலாம் 969 வருஷம் வரைக்கும் இருந்தேன். நான் ரொம்ப சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. பரலோகத்துல போனாலும் என்ன வேலை பண்ண போறோம்? அங்க போனாலும் சோத்திரம் தான், இங்க போனாலும் சோத்திரம் தான். தூயாதி தூயவரே சோத்திரம், பரிசுத்தர் 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 பரிசுத்தர். இந்த வேலையைத்தான் செய்ய போறோம். இப்பவும் அதைத்தான் செய்ய போறோம். சரி, இங்க இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா தேவ வல்லமை கசிந்து கொண்டே இருக்கும். நிச்சயமா சொல்லுதேன், கிறிஸ்து அவர்கள் ஒரு டைம் ஆயிட்டு ஒரு வசனம் தான் பார்த்து முடிக்க முடியும். அந்த 21:14 எடுங்களேன். 21:14. யாரெல்லாம் வந்தாங்களா?
இங்க ஒரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு நடக்கு. அங்க என்ன நடக்கு? குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்துக்கு வந்தாங்களாம். இத மாதிரி இந்த இந்த இடம் தேவாலயம். நீ பாட்டு பாடிட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. குருடரும் ஜப்பானிகளும் அந்த நேரத்திலேயே வராங்க. இவர் அடுத்த வாரத்துல சீக்கிரத்துல பறிக்க போறாரு தெரியும். வந்தாங்களாம், அவங்களையும் சுத்தமாக்குதார். தேவ வல்லமை எப்போ வெளிப்படும்னா, துதிக்கிற இடத்தில் வெளிப்படும். துக்கமுள்ள இடத்தில் வெளிப்படாது. துக்கமுள்ள இடத்தில் தூக்கம் தான் காணப்படும். தூக்கம் இருக்க இடம் நித்திர, அந்த இடம் நரகம், கீழே பாதாளம். தூக்கம் துதிக்கிற இடம் பரலோகம். நம்ம இருக்க இடத்தையே பரலோகமாக்கவும் நம்மால முடியும், நரகமாக்கவும் நம்மால் முடியும். எது ஆக போறோம்? அப்ப என்ன செய்ய போறோம்? வாயை திறந்து துதிங்க. தூக்கம் வந்தா தூக்க பிசாசை என்னை விட்டு நீ ஓடிப்போ, என்னை நீ இழுக்க முடியாது. நான் தேவ பிள்ளை, ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். தேசத்தை கிருபையை கேட்க போறோம். நல்லா சோத்திரம் பாடுங்க, நல்லா டான்ஸ் ஆடுங்க, நல்லா பண்ணுங்க. ஒரு மனுஷனை திருத்தினா உலகம் திருந்திடும். நம்மளை பார்க்காம உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்மளை பார்க்க ஆரம்பிக்கும்போது மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஒரு வார்த்தை ஜெபம் அப்படியே எங்கேயோ கொண்டு போய். அதனால நம்மளையும் குறை சொல்ல வேண்டாம். நமக்குள்ள தேவன், தேவாதி தேவன் வசிக்கிறார். இன்னைக்கு எனக்கு இந்த வசனம் இன்னைக்கு தான் அதை பார்த்தேன். இந்த குருத்தோலை ஞாயிறுலையும் சப்பானிகளையும் குருடரையும் சுகமாக்கத்தக்க தேவ வல்லமை தேவ ஆலயத்தில் உண்டாயிற்று. தேவனுக்கு முன்பாக எல்லாம் ஹீரோ. அவர் நம்ம முன்னால வந்துட்டா அப்படி நீங்களும் நானும் ஹீரோ. அதனால எல்லாரும் ஹீரோ தான். எல்லாருக்குள்ளயும் கிறிஸ்து தான் வாழுதார். அவர் செய்த காரியத்தை காட்டில அதிகமாய் செய்து கிருபை இருக்கிற. இப்ப கொஞ்ச நாள் அதே பார்த்துக்கிய, என் வாழ்க்கை இப்படி ஒரு கனியற்ற ஒரு வாழ்க்கையா இருக்குது. இன்னும் உயரணும். எப்போனா இப்படி தாழ்த்த ஆரம்பிக்கும் போது மிகுந்த கிருபை அளிக்கும் தேவன் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா மாத்தார். எப்படி அவர் இரவு முழுதும் ஜோம் பண்ணாரு தூங்காம? இந்த அன்பு கூடி, இதா கூட இருக்க அன்பு கூடி, அன்பு கூடிட்டு நீங்க பாத்தீங்களா? இப்ப என் அண்ணன் தம்பி எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. அப்ப என்னைக்காவது நம்ம கூடணும் அப்படின்னா என்ன செய்வோம்னா, சேர்ந்து உட்கார ஆரம்பிச்சிருவோம். எல்லா கதைகளையும் பேசுவோம். என் கதை அப்படி, உன் கதை இப்படி. நாங்க தூங்கும் போது பாத்தீங்கன்னா காலையில 5 மணி ஆயிடும். ஆனா நேரம் போனது தெரியுமா? தெரியாது. இப்படித்தான் நம்ம பிதாட்ட பேச ஆரம்பிச்சோம். இப்படி இயேசு நமக்கு ஒரு அண்ணன், மூத்த அண்ணன், சரியா? அவருக்கு நம்ம நல்ல நான் வேறு நீர், நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ, நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ, நீரே தேவன் நீரே. எல்லாரும் மகால் படியிடலாமா? நேரம் ஆயிடுச்சு. நீரே ஞானம், நீரே எல்லாம். முழங்கால் படியிடும். தேவ சிறுவ ஊற்றப்படும். நீரே என் தேவன், நீரே என் ஜீவன், நீரே ஞானம், நீரே எல்லாம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயத்தம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாருக்கு சோகம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுதீங்களோ, பக்கத்துல ஒவ்வொருவருக்காக பக்கத்துல கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க கையிலேயும் தேவ வல்லமை பாய ஆரம்பிக்கும். ஒருவேளை இப்போ தெரியாட்டாலும் நம்ம கைய வச்சாச்சு, அவர் கை அவங்க மேல படுது. எப்பேற்பட்ட வாயிலேயே இருந்தாலும் சரி, எத்தனை காலமா சோவீனமா இருந்தாலும் சரி, தேவன் குணமளிக்கிறார். நம்மள ஒவ்வொருவரையும் இயேசுவா பார்க்க. குட்டி இயேசு நீங்க தான், குட்டி இயேசு நான் தான், குட்டி கிறிஸ்து நீங்க தான், குட்டி கிறிஸ்து நான் தான். தேவ வசனத்தை பெற்றவர்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் மாறாததா இருக்கணும்பா. மாறாது. நம்ம தான் தேவர்கள். ஆசாரியனுடைய உதடுகளில் அறிவை தேடுவார்களே. ஹல்லேலூயா. விசேஷமா தூக்க ஆவி உன்னை நாங்கள் பவித்து ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தை விட்டே வெளியே போயிடறாங்க. இது தூங்குகிற இடம் இல்ல,
இது உயிருள்ள தேவனை, உயிருள்ள நாங்கள் ஆராதிக்கும் இடம். இந்த இடத்துல அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும், கர்த்தங்கள் ஏறெடுக்கப்படும், ஆராதனைகள் ஏறெடுக்கப்படும், வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படும். எல்லா நேரங்களிலும் ஜனங்கள் விழிப்போடு இருக்க, உண்மை துதித்து கொண்டே இருக்க, கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த இடத்துல இது செய்யுங்கப்பா. மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தது போல இந்த இடத்துல இருந்து ஆடல் பாடல் ஆரவார சத்தம் அதிகமாய் துதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த இடத்த விட்டு போகும்போது எல்லா குணமாக்கத்தக்க தேவ வல்லமை இந்த நேரத்துல வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் மற்றவங்க கையை தூக்கி உங்க மேல வச்சுக்கிடுங்க. இல்ல உங்க பக்கமா இருந்தா உங்க கையவே எந்த இடத்துல வேதனை இருக்கோ அந்த இடத்துல தூக்கி வையுங்க. கட்டாயமா தேவன் ஒரு கிருபையை கொடுக்காரு. நெடுநாள் சுகவீனங்கள் இந்த நேரத்துல சுகமடையுது. இந்த தூங்குத பலவீனங்கள் இந்த நேரத்துல மறையுது. நரம்புகள் கிளர்ச்சியினாலதான் தூக்கம் வருது. நரம்பு கிளர்ச்சிகள் எல்லாம் விலகுவதான். மாத்திரைகளின் சக்தி மேற்கொள்ளக்கூடாது. தேவ சக்தி, தேவ ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பாயட்டும். எந்தெந்த வீட்டுல எல்லாம் சுகவீனமா இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் தேவ வல்லமை பாயட்டும். என்னென்ன பிரச்சனைகளோடு குடும்பத்துல விட்டுட்டு வந்தாங்களோ எல்லா பிரச்சனைகளும் மறையட்டும். பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் அனைத்தையும் தொடங்கப்பா. கவலைகளெல்லாம் புரட்டி போடுங்கப்பா. நிந்தனைகளெல்லாம் புரட்டி போடுங்க. கில்கால அந்த இடம் இருக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுங்கப்பா, வெற்றியை கொடுங்கப்பா. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பாக்கியத்தை கொடுங்கப்பா. வெரி சிம்பிள் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சிரித்த முகத்தோடு ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் பாடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். தேவ நாமம் உயர 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 எங்க வாழ்க்கை ஆண்டவரே உயரும். ஆமேன், 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 ஆமேன். சோதரிக்கிறோம். மிகுந்த சத்தத்தோடு தேவனை போல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.